பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே சிறிய இடைவெளிதான். கடமையோடு செய்தால் வெற்றி கிடைக்கும், கடமைக்காக செய்தால் தோல்வி கிடைக்கும். உங்கள் அனைவரையும் வெற்றியாளராகவும் சாதனையாளராகவும் ஆக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், நீங்க சொல்ல போற அதி அற்புதமான ஆன்மீக தகவல் கேட்கறதுக்காக நாங்கள ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம் சார். இன்றைய ஆன்மீக தகவல் இது ஒரு பண்டைய கதை. ஜென் தத்துவத்தை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு பெரிய வணிகர். கிட்டத்தட்ட அவரும் ஒரு ஜென் துறை போல. அவர் தன்னுடைய வணிகம் செய்யும்போது குறிப்பிட்ட நேரத்துக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு பர்ஃபெக்டாக அந்த இடத்துல இருப்பார்ன்றது அந்த அவர்கிட்ட பொருள் வாங்குற அத்தனை பேருக்கும் தெரியும். கிழக்கில் ஒரு நாள் போவார், மேற்கில் ஒரு நாள் போவார், தெற்கு வடக்கு இந்த ஸ்பீடில் தான் வருவார், இவ்வளோ நேரம் இருப்பார்னு எல்லாம் ஒரு ஒழுங்குமுறைக்கு உட்பட்டு அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் அவர் காலில் அடிபட்டுச்சு. அப்புறம் அவரால் பிஸ்னஸ் பண்ண முடியல. யோசிச்சு பார்த்துட்டு ஒரு கழுதை வாங்குறார். அந்த கழுதையை வாங்கினதுக்கப்புறம் கிழக்கில் வருவார் நினச்சா அவர் மேற்கில் போவார், மேற்கில் வருவார் நினச்சா தெற்கில் போவார், தெற்கில் வருவார்னா வடக்கில் போவார், வேகமாக வருவார்னா ஸ்லோவாக வருவார். திடீர்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, வரமாட்டாங்க. அப்போ அவர்கிட்ட எல்லாருமே கோவப்பட்டு, என்ன உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம், இந்த மாதிரி பண்ணால் என்ன அர்த்தம்னும் போது, அப்போது ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், இந்த கழுதைக்கு நான் என்ன சொன்னாலும் புரியறதில்ல, இது வேகமாக போனால் வேகமாக போகிறதில்ல, கிழக்கு போனால் அது மேற்கு போகுது, அப்போ நான் கழுதைக்கிட்ட போய் மல்லு கட்ட முடியாது. அப்போது கழுதைக்கு ஏற்ற மாதிரி நான் என்னை மாற்றிக்கிட்டேன். அது கிழக்கில் போனால் கிழக்கில் இருக்கக்கூடிய வேலையை நான் பார்த்துக்கிறேன், மேற்கில் போனால் மேற்கில் இருக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிறேன், மெதுவாக போனால் மெதுவாக செய்யக்கூடிய வேலைகளை நான் பார்த்துக்கிறேன், வேகமாக போனால் அதுக்கேற்ற மாதிரி நான் என்னை மாற்றிக்கிட்டு என்னை பழகிட்டேன். இப்போ எனக்கும் பிரச்சனை இல்லை, கழுதைக்கும் பிரச்சனை இல்லை. நம்ம வாழ்க்கையில் இதே போன்று வேலை செய்யக்கூடிய இடத்துல, நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல, நம்ம வகுப்பில் ஒரு எல்லா இடத்துலையுமே இது போன்ற மனிதர்கள் உண்டு. அவரோட அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம போகணும். வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படி சொன்னால் நான் ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் இது போன்ற கழுதைகள் போன்ற ஆட்கள் போவது உண்டு. அப்போ அதோடு நம்ம மல்லு கட்டாமல் மோர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படின்னா மோர் அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நீங்கள் போக முடியும். அப்போ இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்ததுன்னா ஓவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், அதிக எதிர்பார்ப்பு இருந்தால் அதிக ஏமாற்றம் இருக்கும். அப்போது நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு நீங்கள் லைஃப்பை லீட் பண்ணிங்கன்னா எல்லா நாளுமே சிறந்த நாளாக இருக்கும்ன்றது இந்த ஜென் துறவி சொல்லக்கூடிய மிக உன்னதமான ஒரு தத்துவம். மிக அற்புதமான கதை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட லைஃப்பை வாழ பாருங்கள். சிறப்பாக சொன்னீங்க சார். வாழ்க்கை என்பது பறந்து விரிந்த வானம் போன்றது. அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மேகம் போன்றது. இந்த மேகமும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே போதும், சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும்னு ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க அருப்புக்கோட்டையில இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன்மா. ஹலோ அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். உங்கள் பேர் என்ன? என் பேர் வளர்மதி. நான் அருப்புக்கோட்டையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க வளர்மதி. அதாவது இப்போ ஒரு வாடகை வீட்டு இருக்கோம். அதை விட்டு சொந்த வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும், திருப்பி வேற வாடகை வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும். இல்லை, உங்கள் கேள்வி சொந்த வீட்டுக்கு போகணுமா நல்ல வாடகை வீட்டுக்கு போகணுமான்னு கேட்குறீங்க. நம்ம சொந்த வீட்டுல போனா பிரச்சனையாவே இருக்கு. சொந்த வீடு இருக்கா உங்களுக்கு? இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு வளர்மதி உங்களுக்கு? போனா ஏதாவது சண்டை செலவு ஏதாவது வந்துதான். யாராருக்கும் சண்டைமா? எங்களுக்கு எனக்கு என் வீட்டுக்கு எதுனாலும் சண்டை வந்துட்டே இருக்கு. நீங்க வளர்மதி நீங்க நல்லவங்களா? நான் ரொம்ப நல்லவங்க. உங்க கணவர்மா? அவர் நல்லவர். அப்ப ரெண்டு நல்லவங்க எப்படி சண்டை போட முடியும்? இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ உங்களுக்கு குழந்தை இருக்கு இல்லையாம்மா? ஆமா. பிராமணர்கள் வசிக்கக்கூடிய இடத்துல அந்த குழந்தை வசிக்குதுன்னா ஒரு டைம்ல 4 ஸ்லோகம் கற்றுக்குமா. இதே கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய சமூகத்தில் ஒரு எப்போ பார்த்தாலும் தகராறு பண்ணக்கூடிய மக்கள்கிட்ட பேசும்போது குழந்தையும் அதே போன்ற விஷயத்தை கிரகிச்சுட்டு அதுவும் வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் பேசும். கேட்ட வார்த்தையை தான் கெட்ட வார்த்தையாக குழந்தைகள் பேசுமா. அப்போ இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு காரணம் சூழ்நிலை சரியில்லை அப்படின்போது இந்த சூழ்நிலைன்றது வாஸ்துன்றது விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அப்போ அந்த இடம் தான் ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களை தீர்மானிக்கின்றது. அந்த வகையில் நீங்களும் ரொம்ப நல்லவங்க, உங்கள் கணவரும் ரொம்ப நல்லவர் அப்படின்னும் போது இந்த தகராறு காரணம் இது கிழக்கும் தென்மேற்கும் சம்மந்தப்பட்டதுமா. இப்போ நீங்கள் இருக்கிற வீட்லேயும் அந்த பிரச்சனை இருக்கும். போகிற வீட்டில் நல்லா வாஸ்துபடி சதுரம் செவ்வகம், தென்மேற்கு உயரம், வடகிழக்கு பள்ளம், உச்ச வாசல், படிக்கட்டு சரியான முறையில் அமைத்து நல்ல தெருக்கூத்து இருந்து
கிழக்குலையும் வடக்குலையும் நிறைய காலியிடம் இருந்து ஒரு வீடை கட்டிட்டு போகிறீங்கன்னா மிக சந்தோஷமான ஆனந்தமான நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். நீங்கள் வாழ்வீங்க. அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் திருக்கோஷூர் சௌமியநாராயண பெருமாள் வந்து ரொம்ப அற்புதமான சுவாமி. அது வந்து வராக கஷேத்திரம், நரசிம்ம கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்துக்கு போங்க, நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம் கிடைக்கும். நன்றிம்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் தருமபுரி மாவட்டத்துல பேசுறேன் மேடம். தர்மபுரியில இருந்து யார் பேசுறீங்க? ரத்னா பேசுறேன் மேடம். ரத்னாமா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ரத்னா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ரத்னா. வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா உங்க கூட பேசுறதுக்கு. உங்க கேள்வி கேளுங்க ரத்னா. சார், ஈசானி மூலையை பார்த்த மாதிரி என்ன ஹஸ்பண்டோட தாத்தா பாட்டியோட ஜீவ சமாதிக்குதுங்க சார், ஒரு 15 அடி தூரத்துல. ஜீவ சமாதியில சமாதின்னு சொல்லுங்கம்மா. சமாதி சார். ஆமாம், சரி. அது வந்து தவறுதாம்மா. அதாவது வந்து பொதுவாக இந்த கிராமத்தில் வந்து தோட்டத்தில் வந்து இந்த பெரியவங்களை புதைக்கிற பழக்கம் இருக்குமா, அது ஒரு வகையில் தவறுதாம்மா. அது இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுமா. அது நீங்கள் இதுக்கு வந்து என்கிட்ட சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா நான் வந்து தோண்டி எடுத்து வேறு இடத்துல புதைங்கன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு மனசு இல்லை. அது தவறுன்றது மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. இல்லை அந்த இடத்த கட் பண்ணிவிட்டு உங்கள் அது தனியாக தூர தள்ளிட்டு உங்களுக்குன்னு ஒரு காம்பவுண்ட் போட்டுட்டு மற்ற இடத்துல நீங்கள் வந்து வாழ்கிறது வந்து அதுதான் பெட்டரான விஷயமா இருக்கும். இதை தவிர வேறு இதுக்கு சொல்யூஷன் கிடையாதுமா. நல்ல கேள்வி கேட்டது, நன்றி. வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, மதுரையில இருந்து பிச்சம்மாள் பேசுறேங்க. பிச்சம்மாளம்மா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. பிச்சம்மாள் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், போன வாரம் பேசுனேன் சார் உங்ககிட்ட. சிட்டம்மாள்னு பேரை மாற்றி சொல்லிட்டீங்க. என்ன உங்க சிட்டம்மாள் தானே சொன்னீங்க நீங்க? இல்ல சார், பிச்சம்மாள் சார். சரிம்மா, உங்க கேள்வி கேளுங்க பிச்சம்மாள். மதுரை சென்னை நகர்ல நீங்க உங்க கேள்வி கேளுங்கம்மா. சார், போன வாரம் கேட்டேன், கோயிலுக்கு போக சொல்லிருந்தீங்க பிள்ளையார்பட்டிக்கு. எந்த கோயிலுக்குமே ஒரு டைம் ஒரு கிழமை சொல்லியிருக்கீங்க முன்னாடி. ஆமா, எனக்கு அந்த டைம் சொல்லுங்க சார். நீங்கள் ஏதாவது அதாவது டெக்னிக்கலாக சொக்கலிங்கத்தில் பர்சனலாக கேட்டிங்கன்னா நேரங்காலம்லாம் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரமும் எல்லா காலமும் நல்ல காலம்தாம்மா. என்னுடைய நண்பர்கள், நல்ல ஜோதிட நண்பர்கள் வந்து அறிவுறுத்தின்படி இந்த ஓரையை வச்சு செக் பண்ணும்போது சிலருக்கு அது சொல்லும்போது அது வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், செவ்வாய்க்கிழமை முருகரை கும்பிடணும், 6 to 7 காலையில் நல்ல நேரம், நம்ம இரவு 8 to 9 செவ்வாய் ஓரைன்னு சொல்கிறாங்கம்மா. எனக்கு அதில் உண்மையிலே எனக்கு வந்து உடன்பாடு இருக்குது, உடன்பாடும் இல்லை. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடவுள் மிகப்பெரியவர் நம்பினீங்கன்னா அந்த நேரங்காலம் பார்க்காமல் உங்களுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம், எல்லா காலம் நல்ல காலம்னு போகும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும். பிச்சையம்மாள், நல்ல வாழ்க்கை வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. சார், இன்றைய பணம் இருப்பதற்கான வழிமுறை இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிப்பு. மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம் அப்படின்னு சொன்னால் யானை பிளிரும் போது அந்த இடத்துல மகாலட்சுமி இருக்கா. 2வது, குதிரையோட முகத்தில் மகாலட்சுமி இருக்கா. 3வது வந்து பசுவோட பின்பகுதியில் மகாலட்சுமி இருக்கா. இப்போ இந்த இடத்துல வந்து எல்லாராலுமே பசுவை வளர்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்க அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் வந்து பசு வளர்க்குறது சாத்தியம் இல்லைன்னும் போது அப்புறம் குதிரையோட முகத்தை பார்க்கலாம். குதிரை எங்கே, பசுவே கட்ட முடியாதுன்னா குதிரை எங்கே போய் பார்க்குறது? யானையோட பிள்ளைகள் இருக்குன்னா யானையை யார் வளர்க்குறதுக்கு? நம்மனா காட்டில் போய் வந்து மகாலட்சுமி பார்க்கணும், யானையோட கத்தும் போது போய் நின்றுட்டு இருக்க முடியாது. வெரி வெரி சிம்பிள். 4வது மிக முக்கியமான இடம் எங்கே மகாலட்சுமி வாசம் செய்கிறான்னா பெண்ணோட நெற்றியில். அந்த பெண்ணோட நெற்றினும் போது நம்ம வந்து மனைவி பக்கத்தில் படுக்கிறோம். அப்போ அந்த மனைவியோட நெற்றியை நீங்கள் காலையில் எழுந்த உடனே நீங்கள் பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அது பணத்தை ஈர்ப்பதற்கான ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. அதுலேயும் வந்து நெற்றியை நீங்கள் பார்க்கும்போது அந்த நெற்றியில் ஸ்ரீசூரணம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த பொட்டுன்னு எல்லோரும் கேட்குறீங்க. அது அடுத்த செவ்வாய்க்கிழமை நான் மீண்டும் ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அந்த மனைவியோட நம்ம நெற்றியில் ஸ்ரீசூரணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏற்கனவே வந்து நெற்றியே மகாலட்சுமியில் வந்து இன்னொரு மகாலட்சுமி அவங்க பொட்டு வைக்கும்போதே மகாலட்சுமி நினச்சி வச்சுருப்பாங்க. ரெண்டுத்தையும் நினைத்து பார்க்கும்போது லைஃப்பில் பணம் என்பது வந்து கொட்டிகிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து மனைவியை வந்து ஏதோ வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பக்கத்தில் இவர் ஒரு பக்கத்தில், அவங்க ஒரு ரூமில் இவங்க ஒரு ரூமில் ஒரு எதிரி மாதிரிலாம் வாழக்கூடிய இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இவங்களாலாம் பணம் ஈர்த்தாலும் அந்த பணம் ஒரு நாள் போயிடும். எவன் ஒரு பெண்ணை மதிக்கிறானோ, எவன் ஒரு அம்மாவை மதிக்கிறானோ, அக்கா தங்கை அண்ணன் தம்பியை மதிக்கிறானோ, அந்த உறவுக்கு மதிப்பு கொடுக்குறானோ அவனுக்கு தான் பணம் வரும். அது நாட் ஒன்லி உங்கள் மனைவி, உங்கள் அம்மாவோட நெற்றி, உங்கள் அக்கா தங்கை நெற்றி, உங்கள் அண்ணியோட நெற்றி, உங்கள் அத்தையோட நெற்றி, பாட்டியோட நெற்றி எல்லாமே சொல்லலாம். இந்த பெண்ணோட நெற்றி அவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த விஷயம். என்னுடைய
ஒரு மிக முக்கியமான நான் ஒரு குருவாக ஒரு இடத்துல சந்திக்கக்கூடியவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். ஆக்சுவலாக 8 விஷயம் சொன்னார், மிச்சம் 4மே முடியாது. ஸோ இந்த இதில் வந்து 4வது வந்து ரொம்ப சிம்பிள்னால இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சார், ஆண்கள் வந்து பணம் ஈர்க்கணும்னா பெண்களின் நெற்றியை பார்க்கணும், பெண்கள் பணம் ஈர்க்கணும்னா என்ன பண்ணணும் சார்? இது ரொம்ப டெக்னிக்கலாக நல்ல கொஸ்டின். பெண்கள் பணம் ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்களை மோட்டிவேட் பண்ணணும். இப்போ வந்து சில வகையான பெண்கள் எப்படின்னா, எந்த காரியம் பண்ணாலும் நடக்காது, இருக்காது, முடியாது, நெகட்டிவாகவே பேசுவாங்க. ஒரு கணவர் அவர் வந்து ஒரு வேலையை துவங்க போகிறார், ஏங்க நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், இது ஏதாவது வந்து பணம் போயிட போதுங்க, இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அவன் ஏமாத்திட போகிறாங்க, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எல்லாருமே நீங்கள் உங்கள் கணவர் நல்லவர்னா, நீங்கள் நல்லவர்னா, நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா நபர்களுமே நல்லவங்க தான். அப்போ அந்த பெண், அந்த மனைவியானவர்கள் என்ன பண்ணணும், பணத்தை ஈர்க்க, தன் கணவர் ஈர்க்கணும், தான் ஈர்க்கணும்னா நல்ல பாசிட்டிவான வேர்ட்ஸ். அதாவது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான பழமொழி நான் சொல்லுவேன்னா, யானைக்கு வந்து கரும்பு தோட்டம் தேவை, எறும்புக்கு வந்து அந்த கரும்பு சக்கையே போதும். அப்போது நேரம் கிடைக்கும்போது நீ வந்து உனக்கு வந்து ஒரு கரும்பு தோட்டம் கிடைக்குது ஒரு நல்ல நேரத்தில்னா, நீ யானையாக இருந்துரு. உனக்கு வந்து வெறும் சக்கை தான் கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல எறும்பாக இருந்துரு. இந்த மாதிரி ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை, நீ எந்த இடத்துல யானையாக இருக்கணும், எந்த இடத்துல எறும்பாக இருக்கணும் நீ முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னால் உன் லைஃப்பில் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் பணத்தை ஈர்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். எல்லா பெண்களும் இதை கடைபிடித்து ஆகணும். எப்போ யானையாக இருக்கணும், எப்போ எறும்பாக இருக்கணும்னது வந்து உங்களுடைய முடிவாக இருக்கட்டும். பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596595. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஹலோ, அரக்கோணத்துல இருந்து ஐயப்பன் ராவ் பேசுறேங்க. ஐயப்பன் சார், சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஐயப்பன் ஐயா, வணக்கம், வாழ்க. சொல்லுங்க ஐயா. நம்ம வீடு வந்து பூர்வீக சொத்து சார். 1942ல அம்மாவோட ஆயா எழுதுச்சு. சரி. அதுல வந்து நாங்க இப்போ அங்கதான் குடியிருக்கிறோம் கிட்டத்தட்ட பிறந்ததுல இருந்து. உங்க கேள்வி என்ன? மன அமைதி இல்லைங்க. இன்னொன்னு, பணம் நல்லா வருது, ஒரு 6 மாசம் நல்லா இருக்கிறோம், ஒரு 6 மாசம் நல்லா இருக்க மாட்டேன்றோம். ஐயப்பன், உங்களுக்கு ஒரு சிறிய விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த கப்பல் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த கடலில் மிதக்கிற கப்பல். ஆமாங்க. அது வந்து கடல் நிறைய தண்ணி இருக்குது. அந்த அவ்வளோ தண்ணியும் சேர்ந்தாலும் அந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது. கப்பலில் ஒரு சிறிய ஓட்டை ஏற்பட்டு தண்ணி உள்ளே வந்தால் தான் அந்த கப்பலை மூழ்கடிக்க முடியும். அதே போல் என்ன பிரச்சனை இருந்தாலும் வந்து உங்களை அதுவும் ஒன்றும் பண்ணாது, நீங்கள் அனுமதித்தால் ஒழிய. அப்போ பிரச்சனை வந்து அவுட் சைடு வேர்ல்டில் கிடையாது, நம்மகிட்ட இருக்கு ஐயா. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் கிழக்கு நீங்கள் பாதிக்கப்பட்ட வீட்டில் இருக்கீங்க, கிழக்கில் ஜன்னல் இருக்கா? இல்லை. ஆமாம் சார், ஜன்னல் இருக்குது சார். ஜன்னல் இருக்குன்னா திறந்து வைக்கிறீங்களா அதை? இல்லை, மூடியே தான் சார் இருக்கும். அப்போ அது பர்பஸ் வந்து வேஸ்ட்டு சார். அப்போ உங்களுக்கு ஐயா, உங்களை பொறுத்த வரைக்கும் கிழக்கு தான் உங்களுக்கு கிழக்கு பாதிக்கப்பட்ட வீடு. கிழக்கில் நீங்கள் ஜன்னல் இருந்து திறந்து வைக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும். இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே உங்களை வந்து கடவுள் வந்து நீங்கள் அருகாமையில் வந்து உங்களுக்கு வந்து காட்சி கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அதனால் அதை வந்து நீங்கள் தவறாக எடுத்துக்காமல் எல்லா தீர்வுலையும் வந்து பிரச்சனையை பார்க்கலாம், எல்லா பிரச்சனையும் தீர்வை பார்க்கலாம். நீங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்வை பார்க்கணும் என்னுடைய ஆசை. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்கள் வீட்டோட கிழக்கு தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை ஐயா. அதை மாற்றி அமைக்கும்போது, அதை வந்து நான் சொல்கிற முடிவை வச்சுக்கும்போது நல்ல வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் மிக அற்புதமான கோயில். நேரம் கிடைக்கும்போது அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எந்த பரிகாரமும் கிடையாது வாஸ்துல. ஸோ நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் ஐயப்பன். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க மணி டிப் சொல்லும்போது சொன்னீங்க, கணவன் மனைவி இருவரும் அந்யோன்யமாக இருந்தாதான் அந்த வீட்டுக்குள்ள பணம் எட்டி பார்த்த பணம் அங்கேயே வந்து அமரும் அப்படின்னு சொன்னீங்க சார். இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு அடுத்தபடியாக அப்படின்னு நம்ம ஒரு இல்லத்துல பார்த்தோம்னாக்க மாமியார் மருமகள் பிரச்சனை தான். இதற்கு வந்து வாஸ்து ரீதியாக எது காரணமாக இருந்தா இந்த பிரச்சனை வரும்? சரி, மாமியார் மருமகள் பிரச்சனைக்கு வந்து அடிப்படை காரணமே வந்து வாஸ்துக்கு அப்பாற்பட்டு நான் ஒரு விஷயம் சொன்னேன். அந்த வீட்டில் வந்து அந்த மனைவியோட கணவனும் அந்த மாமியாரோட பையன்தான் காரணம், அதாவது ஆண் தான் காரணமாக இருக்க முடியும். இது வந்து என்னோடய கெரியரில், என் லைஃப்பில் நான் பார்த்தோன்னே எனக்கு வந்து எங்கள் அப்பா கல்யாணம் ஆகி 55 நாள் எங்கள் அப்பா இறந்து போகிறாரு. அப்போ எனக்கு எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கும் சில டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. ஒரு 15-20 நாளைக்கு ரொம்ப தெளிவாக சொன்னேன் எங்கள் அம்மாக்கிட்ட, நீ இதே மாதிரி இருந்ததுங்கன்னா நான் வெளில வேலைக்கு போய்ட்டு வரேன், நான் வில் கெட் டிஸ்டர்ப்டு,
நீ உங்கள் அம்மாவுக்கு வீட்டு போய்டு, என் மனைவிட்ட சொன்னேன் நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போய்டு, நான் நிம்மதியாக இருந்துக்கிறேன்னு. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, பிரச்சனை வராதுன்னு நான் நம்புகிறேன். அப்போ இது இந்த என்ன லாஜிக் அப்படின்னு சொன்னால், சூரியன்றது ஆண், பூமின்றது பெண். இந்த சூரியனும் பூமியும் சேர்றது தான் வாஸ்து. அதாவது இந்த இடத்துல இந்த சூரியன் வீட்டுக்குள்ளே வரணும். அது எப்படி வரும்? இப்போ ஐயப்பன் கேட்ட மாதிரி கிழக்கு வழியாக வரணும். அப்போ கிழக்கு வழியாக வந்துட்டு போகிறதுக்கு இடம் இருக்குது. அந்த பூமியில் வந்து தென்மேற்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் வந்து இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாது. எந்த வீடெல்லாம் கிழக்கு பாதிக்கப்படுதோ, எந்த வீட்டெல்லாம் தென்மேற்கு பாதிக்கப்படுதோ, எந்த வீட்டில் இன்ஃபேக்ட் வந்து தென்கிழக்கு டு சம் எக்ஸ்டென்ட் வந்து பள்ளம், போர், கிணறு செப்டிட்டாங்க இருக்கோ அங்கே தான் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது. அப்போது முதல் காரணம் வந்து இது வந்து அந்த வீட்டோட ஆண் மகன் தான் காரணமாக இருக்க முடியும். அவன் சரியாக இருந்தானா எந்த காலத்துலையுமே மாமியார் மருமகள் சண்டை வராது. ரெண்டாவது வாஸ்து ரீதியாக கிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு. மூன்றாவது மிக முக்கியமாக இந்த இடத்துல வந்து ஒரு பிரபல நடிகர் சொன்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன். எவன் ஒருத்தன் மனைவியோட தோற்று போகிறானோ அவன் லைஃப்பில் பெரிய லெவலில் வெற்றி பெறுவான். ரெண்டாவது டே 50-50 போது தோற்று போகிறது என்ன இருக்குது? நமக்கு வெற்றி முக்கியம், நம்ம நிம்மதி முக்கியம் அப்படின்னு சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். மேக்ஸிமம் அட்ஜஸ்ட்மெண்ட், மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ், மேக்ஸிமம் அச்சீவ்மெண்ட்டு. ஸோ வந்து யாருமே போட்டியாளராக கருதாமல் அந்த மேல் சாவனிசம், அதாவது ஆண் ஆதிக்கம்ன்ற உணர்வு இல்லாமல் ஒருத்தன் வாழ முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் இது போன்ற பிரச்சனைகள் இருக்காது. இதுதான் என்னுடைய ரிசர்ச் ஃபைண்டிங். இதுக்கு வந்து இதுக்கான சில கோயில்களும் இருக்குது. கண்டிப்பா அதான் இப்ப கேட்க வந்தேன். உங்களுடைய சிறப்பு அம்சமே வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்குரிய தீர்வாக சில கோவில்களும் நீங்க சொல்றீங்க இல்லையா? இந்த பிரச்சனைக்கு தீர்வாக எந்த கோவிலுக்கு போனா இது இல்லாம இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு த பெஸ்ட் டெம்பிள் அப்படின்னு சொன்னால் அம்மன் கோயில்னால் காமாட்சி அம்மன் காஞ்சிபுரம், பெருமாள் கோயில்னால் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், முருகர் கோயில் அப்படின்னு சொன்னால் பழனி, சிவன் கோயில்னால் திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர். இந்த 4 கோயிலுமே கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மிகப்பெரிய லெவலில், அதாவது கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் மனைவி மாமியார் ஒற்றுமைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு கோயில்கள் நல்ல தீர்வாக இருக்கும். இந்த கோயிலுக்கு போகிற பட்சத்தில், நல்ல எண்ணத்தோடு போகிற பட்சத்தில் நல்ல விஷயத்தோடு அவங்க திரும்பி வருவாங்க. இன்றைய சூழ்நிலையில பல குடும்பங்களுக்கு வரம் போன்ற ஒரு தகவல் சொன்னீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வாழ்க வளமுடன். பி ரத்ன சபாபதி, திருவேடகம். வாழ்க வளமுடன் சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. பி ரத்ன சபாபதி பேசுறேன் சார். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி யானை, குதிரை, பசுமாட பத்தி சொன்னீங்க. என் வீட்டு வாசல்ல யானை நிக்குது. இந்த குட் நியூஸ் சொல்றேன். ஓ, இப்ப யானை நிக்குதா உங்க வீட்டுல? என் வீட்டு வாசல்ல இருந்து மூவ் ஆகி போகுது. இது நல்ல சைன் தானே ஐயா? அது சந்தோஷத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது போன்ற சகுன நிமித்தங்கள் எப்போ ஏற்படும்னா வீட்டில் பெண்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது ஏற்படும் ஐயா. உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு 2 பெண்கள் அல்லது 3 பெண்கள் அதாவது மனைவியோடு சேர்த்து உங்களுக்கு வீட்டில் எத்தனை பெண்கள் இருக்காங்க ஐயா? 3 பேர். பெண்கள் அதிகமாக இருக்கும்போது தான் இது போல் சகுன நிமித்தங்கள் ஏற்படும். அப்போ உங்கள் வீட்டில் 3 மகாலட்சுமி வசிக்கிறாங்கன்றதை புரிஞ்சுங்க. மனைவிக்கு வந்து ஈக்குவலான ஸ்டேட்டஸ் கொடுங்க. பெண்களை வந்து நல்லா வந்து அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணாதீங்க. நல்ல ஜோதிடரை கன்சல்ட் பண்ணி ஜாதக ரீதியாக எல்லாம் பொருந்தி வருது, குணாதிசயங்கள் பையனோடது சரியாக இருக்கணும் போது செக் பண்ணி கொடுங்க. ஏன்னா ஒரு சிறு தவறு நடந்தாலும் அது வந்து நம்ம வந்து கடவுளுக்கே இழைக்கிற அநீதி போல். ஸோ 3 மகாலட்சுமியோடு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். திருவேடகமே ஒரு விசேஷமான ஸ்தலம். உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பெட்டரான விஷயங்களை கொடுக்கணும்னா மதுரையில் இருக்கக்கூடிய கருப்பரும் அழகரும் வந்து 100% உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த அழகரை பிடிச்சிங்க. அழகருக்கு ஈக்குவலான கோயில் வந்து தமிழ்நாட்டில் வேறு எதுவுமே கிடையாது. அந்த அழகர் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகிறோம். அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். தொழுதூர்ல இருந்து பெரிய நாயகன் பேசுறேன். சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. பெரிய நாயகி அம்மா, உங்க பேரு? எங்க மாமனார் பெரிய நாயகம். சொல்லுங்கம்மா, உங்க மாமனார்? பெரிய மாமனார் வாங்கின சார். நாங்க பிரச்சனைன்னு நாங்க வாடகை வீட்டுக்கு இருக்கோம். அங்க இன்னொரு தள்ளி இல்ல ஒரே நிமிஷம். இப்ப நீங்க உங்க மாமனார் மாமியாரோட இல்ல, நீங்களும் கணவரும் தனியா இருக்கீங்க பிரச்சனையால? ஆமாங்க சார். ஒரே அம்மா பெரிய நாய்க்கு அவசரப்படாதீங்க, நான் சொல்றது மட்டும் கேளுங்கம்மா. இப்போ உங்க கணவர் என்ன வேலை பார்க்குறாரு, மாமனார் என்ன வேலை பார்க்குறாரு? அவர் வந்து விவசாயம் சார். எங்க வீட்டுக்காரர் வந்து பிசினஸ் பண்றாங்க, லேண்ட் ரியல் எஸ்டேட் பண்றாங்களா? ஆமாங்க சார். இப்போ உங்க மாமனாருக்கு என்ன வயசு? அவருக்கு வந்து 60 மேல இருக்கும். எவ்வளோ? 60 வயசு. இப்போ நீங்க உங்க அம்மா அப்பா பெரிய நாய் அம்மா உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க? அம்மா அப்பா வந்து சார் அவங்க தள்ளி இருக்காங்க. எந்த ஊர்ல இருக்காங்க?
அவங்க வந்து கீரை சொல்லிட்டு இருக்காங்க சார். இப்போ நீங்க உங்க அம்மா அப்பாவோட இருக்கீங்க. இப்போ உங்க அம்மா அப்பா கூட சண்டை போட்டு உங்க அம்மா அப்பா தனியா நீங்க தனியா இருப்பீங்களா? இல்ல சார், மாமனார் வீட்டுல நாங்க இருந்து கொழுந்தனாருக்கு எங்களுக்கு பிரச்சனை. இல்ல அதாவது நீங்க 1000 காரணங்கள் சொல்லலாமா? உங்க அம்மா அப்பாவுக்கு வந்து நீங்க விட்டுட்டு நீங்க வந்து வெளியில போக மாட்டீங்க. அப்பனா வந்து உங்க கணவரோட அம்மா அப்பா மட்டும் இலக்காரமாமா? இது வந்து ஆட்டிடியூட் ப்ராப்ளம். நீங்க வந்து சரியா இருந்தீங்கன்னா உங்க கணவர் இந்த தவறான முடிவை எடுத்திருக்க மாட்டாரு. போய் வந்து மாமனார் மாமியாரோட சேர்ந்துருக்க வழி பாருங்க. உங்க வந்து கொழுந்தனார் தப்பு பண்ணாரு, கொழுந்தனார் சண்டை போட்டாருன்னா யாரும் ஒருத்தர் வந்து 1 will not 2 cannot quarrel. நீங்கள் அவர் உங்கள் கணவர் மேலே தப்பு இல்லாமல் அவர் சும்மா யாரும் வந்து சண்டை போட போடலாமா? என்னென்னு உட்காந்து பேசி குனிஞ்சு போங்க, பெரிய லெவலில் வெற்றி பெறுங்க. நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு வந்து களம் கிடைக்கும்போது, பெரிய தோட்டம் கிடைக்கும்போது யானையாக இருந்துக்கலாமா, சக்கை கிடைக்கும்போது எறும்பாக இருந்துங்க. அப்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் பார்க்க முடியும். தவறு உங்கள்கிட்ட இருக்க பிரியனாகி கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதி ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குமா, அந்த திருக்கோயில் பக்கத்தில் அந்த ரங்கநாதர் வந்து உங்களுக்கு இதுக்கு உதவுவார். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. சரி, எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை வந்து வாஸ்து ரீதியாகவும் சொல்றீங்க, அதற்கு உரிய கோவில்களும் சொல்றீங்க இல்லைங்களா? இதான் உங்களுடைய சிறப்பம்சம், தனித்துவம்னே சொல்லலாம். இப்போ கோவிலுக்கு போறோம், எல்லாருமே போயிட்டு வரோம். ஆனா கோவிலுக்கு போகும்போது நம்ம பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நீங்க சிலது சொல்வீங்க. எங்களுக்காக அது என்ன சொல்ல போறீங்க? நிறைய பேர் வந்து இந்த கோயில் விஷயத்தில் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, இந்த கையை தூக்கி சாமி கும்பிட்றது. ஏன்னா அடுத்தவங்க பின்னாடி நம்ம பின்னாடி இருக்கான்றது அந்த நாலேஜ் சென்ஸ் இல்லாமல் பண்ணுறது, குனிஞ்சு பார்க்குறது, இந்த கருடரை மறைச்சி சாமி கும்பிட்றது, அந்த திரை விளக்குனா ஓம் சக்தி அம்மா தாயே ஓன்னு கத்துறது. அந்த கோவில்ன்றது சைலன்ஸ்க்கான ஒரு இடம், அமைதிக்கான இடம். அங்கே இது போன்ற வேலைகள் பண்ணக்கூடாது. ரெண்டாவது உற்சவர் வெளியில் வரும், இவங்க அப்போ தான் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து மொபைலில் வந்து வீடியோ ஷூட் பண்ணுவாங்க, இல்லை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து 100% இது போகிற ஆட்கள்லாம் வந்து பக்கத்தில் நம்ம வச்சக்கூடாது. இவங்களாம் நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஆட்கள். மூன்றாவது, கோவிலில் விபூதி கொடுத்துருவாங்க, குங்குமம் கொடுக்கணும், அதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. நாலாவது, அதே விபூதி குங்குமத்தை எந்த சூழ்நிலையும் பேப்பரில் மடிக்கக்கூடாது. பேப்பர் ஏன்னா வந்து அது மிகப்பெரிய பாவம். அது இலையில தான் வைக்கணும். நீங்கள் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா இலை விபூதி தான் கொடுப்பாங்க, பேப்பர் விபூதி கொடுக்க மாட்டாங்க. ஐந்தாவது வந்து விபூதி குங்குமம் வந்து நீங்கள் வந்து வலது கையில் வாங்கும்போது அது இடது கைக்கு மாற்றாதீங்க. வலது கையிலே எடுத்து வலது கையிலே வைக்க பாருங்க, அந்த வலது விரலில் கொண்டு வைக்க பாருங்கள். கோவில் இடத்துல கூடுமான வரைக்கும் ஆஃபீஸோ ஃபேக்ட்ரியோ வீடோ கட்டுறதை தவிர்த்துருங்க. கோவில்களுக்கு ஏசி பண்ணுறதுக்கு, கருவறைக்கு ஏசி பண்ணுறதுக்கு பணம் கொடுக்காதீங்க. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய பாவம். கருவறையோட பர்பஸே வந்து ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக தான். இப்போ நான் சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சிக்காக நகரத்தாருடைய கோயில்களை பற்றி ஆராய்ச்சி பண்ண போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா வைரோன் கோயிலில் கல்லிலே ஏசி அமைப்பு வச்சுருக்காங்க, இயற்கையாக காற்று உள்ளே வர மாதிரி. இந்த இடத்துல வந்து ஒரு காரணத்துக்காக கோயில் கல் மண்டபம் கட்டப்பட்டிருக்குன்னா அதில் ஏசி கொடுத்து அந்த குஷன்லாம் நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடாது. இது மிகப்பெரிய தவறு. அதே போல் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து தனியாக எடுத்து பண்ணாதீங்க, ஊரோட சேர்ந்து பண்ணுறது வந்து பிரச்சனைகளுடைய அதில் சில பிரச்சனைகள் வரும்போது அதோட பாதிப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கும்பாபிஷேகம் பண்ணும்போது தனியாக எடுத்து பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள். எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானதாக அந்த கோவிலில் வந்து கிடைக்கக்கூடிய மெசேஜஸ் வந்து கேப்சர் பண்ணுங்கள். திடீர்னு ஐயர் சொல்லுவார் வந்து ஏன்னா அவசரம், யாருக்கும் திட்டுவார் அவர், அது நமக்கான மெசேஜ். திடீர்னு சொல்லுவார் நல்லபடியாக நடக்கும் போயிட்டு வாங்கன்னா நம்ம பின்னாடி நிற்போம், அது நமக்கான மெசேஜ். ஸோ கோவிலில் போனீங்கன்னா அந்த சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் அந்த மெசேஜஸை கேப்சர் பண்ணிங்கன்னா அந்த கோவில்ன்ற விஷயங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. சிறப்பான தகவல்கள் சொன்னீங்க சார். இன்னைக்கு வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள், அற்புதமான ஆன்மீக தகவல், பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை, குறிப்பாக கோவில்கள் குறித்த அதி அற்புதமான தகவல்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. போன வாரம் நான் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் வந்து துடிலூரை சேர்ந்த சுகந்தின்றவங்க சொல்லியிருந்தாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த வார கேள்வி கணவன் மனைவி ஒற்றுமைக்கு 4 கோயில்கள் சொல்லியிருந்தாங்க, மனைவி மாமியார் எல்லாத்துக்குமே. அந்த 4 கோயில்கள் என்பதான் இன்னிய கேள்வி. நான் இதோட அடுத்த செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு இல்லை இதுக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை உங்களை சந்திக்கிறேன். நான் ஒரு மெடிடேஷன் கேம்புக்கு போகிறதுனால வந்து ஒரு சைலன்ஸ் மெடிடேஷன் கேம்ப் போகிறதுனால அடுத்த நாளைக்கும் வர திங்களும் கூட உங்களை சந்திக்க முடியாத சூழ்நிலைக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் வானுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கு ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்கலம். ஜெயஹிந்த். இவ்வளவு நேரம் நாம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி.
ராசிக்கல் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் வணக்கம் சார். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு மனிதன் ஒரு பிரச்சனை அப்படிங்கறது போக இந்த மனுஷனை சுத்தி பாத்தீங்கன்னாக்கா பலதரப்பட்ட பிரச்சனைகள் அவனை சூழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா ராசிக்கல் பொறுத்த மட்டிலும் ஒவ்வொரு பிரச்சனை, இந்த பிரச்சனையா இதுக்கு நீ இந்த கல்லு போடுப்பா அப்படின்னு நீங்க சொல்வீங்க இல்லைங்களா? இவ்வளோ பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கும் போது இது எல்லாத்துக்கும் சேர்த்தா மாதிரியான ஒரு நிவாரணம், ஒரு கல் இருக்கா சார்? அப்படி இல்லைம்மா. அதாவது ஒரே ஒரு கல்லில் எல்லா நிவாரணம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் முதல் ஃபஸ்ட்டு மனம் அமைதியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். ஆக்சுவலாக அதுக்காக நம்ம ஓப்பல் சொல்கிறோம். இந்த ஓப்பலை போடும்போது மனம் ரொம்ப அமைதியாக இருக்கும். மனம் அமைதியாக இருந்ததுன்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. பட் ஆனால் அதே நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம உபரத்தினங்களில் 5-6 கற்கள் சொல்கிறோம். ஒரு அகேட் போடுங்க, ஓப்பல் போடுங்க, கார்னட் போடுங்க, குழந்தைங்களுக்கு நல்லது, அவங்க படிப்பு நல்லாயிருக்கும், அப்புறம் ஒழுக்கம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் ஒரு சிலருக்கு அகேட், கார்னட், ஓப்பல், எமெத்திஸ்ட், ஜேடு, அப்புறம் பெரிடாட் இப்படி போட சொல்கிறோம். இப்போ கணவன் மனைவி சண்டை நிறையா இருக்குது அப்படின்னா அகேட், பெரிடாட்டு, அக்வமெரின் போட்டுக்கங்கன்னு சொல்கிறோம். இப்படி காம்பினேஷன் ஆஃப் ஸ்டோன்ஸ் போடும்போது கண்டிப்பாக நிச்சயமாக அதில் சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு கல்லை மட்டும் போட்டால் எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னா ஓப்பல் ஒன்று தான். அந்த ஓப்பல் என்ன பண்ணுன்னா மன அமைதியை கொடுக்கும். இந்த மன அமைதி யாருக்கு நல்ல தெளிவாக இருக்கோ அவங்க கண்டிப்பாக எல்லா பிரச்சனையுமே அவங்களுக்கு சால்வ் ஆகுங்கிறது உண்மை. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், ராமநாதபுரத்துல இருந்து கல்யாணி பேசுறேன். கல்யாணிமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரருக்கும் என் மகனுக்கும் பேசுறேன். ஓகே, அவங்களுடைய பெயர்? எங்க வீட்டுக்கார பேரு நாகரத்னம். டேட் ஆஃப் பர்த்? 15/8 வருடம்? 15/8/1956. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் தெரியல. பரவாயில்ல, ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களாமா? விருச்சிகம், அனுசம். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவரு இப்ப ஒரு 3 வருஷமா ரொம்ப முடியாம இருக்காங்க. எது சாப்பிட்டாலும் உடனே வாந்தியா வருது, வாந்தி நிப்பாட்டவே முடியல, ஒரு சளியா வாந்தி எடுத்து. விருச்சிக ராசியாமா? ஆமா. காலம் நடக்க முடியல. லிவர்ல ப்ராப்ளம் இருக்குமா அவருக்கு? லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கு நீங்கள் உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்து உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அணியக்கூடிய ரத்னம் பார்த்தீங்கன்னா அகேட், ஓப்பல், ஜேடு, எமித்திஸ்ட். இந்த அகேட், ஓப்பல், ஜேடு, எமித்திஸ்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. வழிபடக்கூடிய தெய்வம் முருகன். செவ்வாய்க்கிழமை இரவு 7லேருந்து 8 மணிக்குள்ளே முருகப்பெருமானத்துடன் வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்குமா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? என் பேர் ரத்னாங்க மேம். ரத்னாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க வெள்ளக்கோயில இருந்து பேசுறோம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காகத்தாங்க. உங்க டேட் ஆஃப் பர்த்? என் டேட் ஆஃப் பர்த் 19/8/1990. பிறந்த நேரம்? காலையில 10:30 மணிக்கு. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கடகராசி, பூச நட்சத்திரம். ரத்னமா, என்ன கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு இப்போ ஒரு வருஷமா உடம்பு சரியில்லாம இருக்கேன். டேப்லெட் எடுத்துட்டே இருக்கேன். என்னம்மா எடுத்துட்டு இருக்கீங்க? 1 வருஷமா உடம்பு சரியில்லாம டேப்லெட் எடுத்துட்டே இருக்கேன். டேப்லெட் எடுத்துட்டே இருக்கீங்க. என்ன உடம்புக்கு என்ன பிரச்சனைமா உங்களுக்கு? பாப்பா கன்சீவா இருந்தீங்களா, அதனால பிபி இருந்தது. இப்ப டெலிவரி ஆகி எனக்கு பிபி குறையவே இல்லை. மாத்திரை எடுத்துட்டே இருக்கேன். பிபி இருக்கு. ஓகே, ரைட்மா. ஓகே. அம்மா, அதாவது ஃபஸ்ட்டு பிளட் ப்ரெஷரை பொறுத்தவரை ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கணும். என்னென்னா உடம்புல எந்த ஒரு பாகம் வீக்காக இருக்கோ அப்போ தான் பிளட் ப்ரெஷர் வருமா. ஜென்ரலாக பிளட் ப்ரெஷருங்கிறது நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிறாங்க என்னென்னா அது ஒரு மிகப்பெரிய வியாதி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏதோ ஒரு பார்ட் வீக்காக இருக்கும் உடம்புல, அது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா அந்த பார்ட்டுக்கு வேணுங்கிற சக்தியை கொடுத்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அதான் ஆக்சுவலாக உண்மையான விஷயம். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு நல்ல ஒரு அழகான இயற்கை காட்சி படத்தை ஒரு 15 நிமிஷம் பாருங்கம்மா. இயற்கை காட்சியான படம், அதாவது நல்ல ஒரு புலி இருக்கிற மாதிரியோ இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மரங்கள் நிறைந்த படங்களை ஒரு 15 நிமிஷம் அப்படி உத்து பாருங்கள். அந்த இடத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள். அது மாதிரி ஒன்று பண்ணி ஒரு பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. நீங்கள் உங்களுடைய ஜாதகப்படி அணியக்கூடிய ரத்னம் அகேட் மற்றும் ஓப்பல் மற்றும் எமெத்திஸ்ட். இந்த அகேட், ஓப்பல், எமெத்திஸ்ட் போடும்போது மனமும் சாந்தமாகும்,
உடலும் சாந்தமாகும், எண்ணங்களும் சாந்தமாகும். இந்த 3 ரத்தங்கள் அணிகிறதுனால ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி உருவாகுமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி சார். பொதுவாகவே பெண்மை எப்பொழுது முழுமை அடையும் அப்படின்னாக்கா தாய்மை அடையும் போதுதான் இல்லையா? பல பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு கிடைக்காத வரமாகவே இருக்கு. இப்ப எவ்வளவு தடவை அவங்க IUI IVF எல்லாம் பண்ணினாலும் கூட அவங்களுக்கு வந்து சக்சஸ் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்ப அடுத்த தடவை அவங்க போயிட்டு ஏதாவது ஒரு மெடிசன் எடுத்துக்கும் போது நிச்சயமா அவங்க கன்சீவ் ஆகணும் அப்படின்னாக்கா அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ரத்தினம் எது? ரொம்ப நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க நீங்கள். ரொம்ப நல்ல கேள்வி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க போடக்கூடிய ரத்தம் நான் சொல்லக்கூடிய அடிக்கடி சொல்லக்கூடிய அகேட். இந்த அகேட் வந்து கடவுள் மாதிரி ஆக்சுவலாக சொல்ல போனோம். இந்த அகேட், ஜாஸ்பர், பெரிடாட்டு, எமித்திஸ்ட் இந்த ரத்தனங்களை வந்து யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து அந்த அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த IVF படம் வந்து அதோட முயற்சிகள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த 4 ரத்தனங்களை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் மைத்திலி பேசுறேன். மைத்திலிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நங்கநல்லூர்ல இருந்து கூப்பிடுறேன். சொல்லுங்க. தங்க ஹஸ்பண்டுக்காக கேட்கணும். அவருடைய பெயர்? சங்கர சுப்பிரமணியன். டேட் ஆஃப் பர்த்? 19/11/1972. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை 7:38 நைட்டு. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? பரணி நட்சத்திரம், மேஷ ராசி. மைத்திலிமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க, கத்தார்ல இருக்காங்க. இப்ப ரீசெண்டா அவங்க வந்து வேலை அவருக்கு போயிடுச்சு. அதான் அவங்களுக்கு வேற வேலை அங்கேயே கிடைக்குமா? அவங்களுக்கு நோட்டீஸ் பீரியட்ல இருக்காங்க. இப்ப மார்ச் எண்டு வரைக்கும் தான் அவங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க. மேஷ ராசியம்மா? மேஷம், பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம், ரைட்மா. ஓகேம்மா. சரிம்மா. இப்போ அவங்க அங்கே இருப்பாங்களா வருவாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அங்கே கிடைக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா நீங்கள்? மார்ச் எண்டு வரைக்கும் தான் அவங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஜனவரி மாதம் கொடுத்தாங்களாம்மா? ஜனவரி மாதம் வந்து வேலை போச்சாமா? இல்ல, அவளுக்கு வந்து 5 மாசத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு. அவர் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காரு. அவர் சீனியர் போஸ்ட் அவரு. அதனால சட்டுன்னு கிடைக்க மாட்டேங்கிறது. மார்ச் எண்டு வரைக்கும் தான் நோட்டீஸ். ஏன்னா திரும்ப வந்து அவர் வெளியே இப்போ வந்து ராகு தசையில் குரு புக்தி நடந்துகிட்டு இருக்குமா. திரும்ப வந்து வெளிநாட்டில் வந்து தொடர்ந்து அவர் இருக்கிறது வந்து சங்கடமான விஷயம். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது வந்து 90% குறைவுன்னு வச்சுக்கோங்களேன். வெளிநாட்டில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியுமா. திரும்ப அவர் இங்கே வந்து இங்கே தான் எங்கேயாவது லோக்கலில் வேலை பார்க்குற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை அவருக்கு உருவாகும். இப்போ இருக்குன்னா 2 வருஷம் அந்த டைம் வந்து ரொம்ப ஸ்மாராக இருக்குமா. அதாவது 100 ரூபா சம்பாதிக்கிற இடத்துல வந்து ஒரு 10 ரூபா தான் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் இப்போ அவரோட டைம் படி இருக்குதுமா. அதனால் வெளிநாட்டில் இருக்கிறது கஷ்டம். இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை ராத்திரியும் ஒரு 8லேருந்து 9 மணிக்குள்ளே கையில் மலையேந்திர ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வெளிநாட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுமான்னு பார்க்கலாம். அது முயற்சி பண்ணி பாருங்கள். அவர் அணியக்கூடிய இடத்துல மரகத பச்சை மற்றும் கனக புஷ்பராகம் இந்த 2 கற்கள் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயத்துக்காக யூஸ் ஆகுமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்க வேலூர்ல இருந்து பேசுறோங்க. வேலூர்ல இருந்து யார் பேசுறீங்க? அருணா தேவிங்க. அருணா தேவி அம்மா, சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்களோட பையனுக்காக கேக்குறேங்க. அவருடைய பெயர்? விக்னேஷ். 27/12/99. பிறந்த நேரம்? 11:34 இரவு. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? பூர நட்சத்திரம், சிம்ம ராசி. என்னமா கேட்கணும் விக்னேஷ்காக? +2 படிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன படிக்க வைக்கலாம்? எப்படி படிப்பாங்க? என்ன படிச்சிருக்காருமா? +2 படிச்சு எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க இப்போ. சரி. நெக்ஸ்ட் என்ன படிக்க வைக்கலாம்? எப்படி படிப்பாங்க? படிப்பு கண்டிப்பாக 2 டிகிரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் உள்ள ஒரு ஜாதகம் வருது. கொஞ்சம் அந்த மந்த நிலைங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து அது அப்படியே போயிட்டுருக்கோம். அது இவர் வந்து உங்களுக்கு இவருடைய ஜாதகப்படி பார்த்திங்கன்னா இப்போ வந்து வழிபடக்கூடிய தெய்வம் வந்து சிவனை வந்து சனிக்கிழமை இரவு நேரத்தில் 7லேருந்து 8 மணிக்குள்ளே வந்து சிவபெருமானை வழிபடுங்க. அது இல்லாமல் ஒரு அணியக்கூடிய இடத்துல அகேட் கார்னட் ஓப்பல்மா இதை போடுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கண்டிப்பாக படிக்க வைக்க முடியும். நிச்சயமாக வந்து நல்ல 2 டிகிரி வாங்குறதுக்கான வாய்ப்புள்ள ஜாதகமாக படிப்பில் ஃபுல் கவனத்தை செலுத்த சொல்லுங்கள். நிச்சயமாக நன்றாக படிப்பார். வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள்.
இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ராசிக்கல் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹரிகிருஷ்ணன் மேடம். ஹரிகிருஷ்ணன் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? நெல்மருத்தூர் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு அதான் மேடம் வேணும். உங்க டேட் ஆஃப் பர்த்? 12/5/1970 மேடம். பிறந்த நேரம்? பரவாயில்ல சார். 5:50 மேடம். ஓகே, 5:50 காலையா மாலையா சார்? காலை காலை. விடிஞ்சா செவ்வாய்க்கிழமை வரும். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? விடிஞ்சா புதன்கிழமை வரும் இல்லைங்களா? ஆயுள் நட்சத்திரம் கடகராசி மேடம். ஓகே சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? மேடம் நேரம் 2-3 வருஷம் சரியில்லை, அப்படியேதான் இருக்குது. இன்னும் எதை தொட்டாலும் நஷ்டமா இருக்கு சார். கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஒரு நிமிஷம் சொல்லுங்க, விடிஞ்சா புதன்கிழமை வருங்களா? ஆமா மேடம். அப்போ நீங்கள் பிறந்தது 13ஆம் தேதி தான் சொல்லணும். நீங்கள் 12ஆம் தேதி சொல்கிறீங்களா? 5/1970 தான் இங்கிலீஷ். சரி, ஆயுள நட்சத்திரம், கடகராசி, மேஷ லக்னம். ஆமாம் ஆமாம், அப்படி தானுங்களா? அப்படின்னா 13ஆம் தேதி தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. 13/5/1970 பிறந்திருக்கீங்க. வெனஸ்டே புதன் நம்ம காலையில் பிறந்திருக்கீங்க. சரி, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்கள், திரும்ப இருக்கா? இல்லை சார், நான் எது தொட்டாலும் நஷ்டம் வருது எனக்கு. நான் கொடுத்த காசுலாம் வெளியே வரல, இன்னும் வரல எனக்கு. சரி, லேட் பண்ணுறாங்க, தரம் ஏமாத்துறாங்க. சரி, அதுக்காக தான் சரி என்னன்னு பார்க்கலாம். சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய தசை சந்திர தசைங்க. சந்திர தசை உங்களுக்கு ஒரு நல்ல தசை இல்லை. 2021 அந்த தசை நடந்துட்டு இருக்குது. இது ஃபுல்லாகவே 10 நாள் நல்லா இருந்தால் 10 நாள் நல்லா இருக்குது, அந்த மாதிரி ஒரு தசை இது. இந்த திசையில் நிறைய விரயங்கள், நிறைய பண நஷ்டங்கள் நிறையா இருக்கும். நிறைய பேருக்கு கொடுக்கக்கூடாது, கொடுத்தோம்னா திருப்பி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இந்த இதில் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேய்பிறை சஷ்டி திதி அன்னைக்கு போயிட்டு முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க. தேய்பிறை சஷ்டி திதி நல்லா கவனிச்சுக்கோங்க. வளர்பிறை சஷ்டியில் தேய்பிறை சஷ்டி திதி முருகனுக்கு விடாமல் தொடர்ந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க. அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமை காலையில் 7லேருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் விடாமல் சந்திரனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அந்த திங்கக்கிழமை காலையில் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க, விடாமல் ஒரு நாள் கூட விடாமல் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அணியக்கூடிய ரத்னம் மரகத பச்சையும் பசரா முத்தும், இந்த 2 ரத்னங்கள் அணிகிறதுனால கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். வாழும் கலையை உணர்த்தக்கூடிய யோக முத்திரை ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்க எங்களுக்காக சொல்வீங்க சார். இன்றைய முத்திரை கேட்க நாங்க அவளா காத்துட்டு இருக்கோம். ஆக்னி முத்திரைன்னு இதுக்கு பேர். இப்போ நான் சொல்லக்கூடிய முத்திரைக்கு பேர். இந்த முத்திரையினர் என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனக்குழப்பங்கள் மறையும். அப்புறம் மறதி மறையும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக க்யூர் ஆகும். இன்னைக்கு பலரும் தேடக்கூடிய ஒரு சொல்யூஷன் இதுதான். ஏன்னா இன்னைக்கு சைனஸ் ப்ராப்ளம், அது காலையில் இருந்துச்சோன்னா நிறையா தும்மிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நிறையா இருமல் இருக்கும், நிறையா தும்மல் இருக்கும், அது மாதிரி நிறைய தொல்லைகள் இருக்கும். அதெல்லாம் மாறுறதுக்கு அருமையான முத்ரா இந்த முத்ரா ஆக்னி முத்ரானதுக்கு பேர். எல்லா விரலையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ரொம்ப கஷ்டமான சமாச்சாரமாக இல்லை. இந்த எல்லாவுடைய விரல் நுனிகளும் எல்லா விரல் நுனிகளையும் தொட வேண்டியது, வலது இடது ரெண்டும். இந்த முத்ரா இப்படி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்படியும் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த முத்ராவில் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் டெய்லி உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் க்யூர் ஆகிறது இல்லாமல் அந்த ஞாபக மறதி அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு நல்ல ஒரு அக்யூரை, அதனால் ஒரு தெளிவான ஒரு மனநிலை உருவாகும். அதில் ஏதாவது ஒன்று பார்த்தோம்னா கரெக்டாக நம்ம செய்வோம், அந்த வேலையை நல்லா செய்வோம் நம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் பெருகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை செஞ்சு பழகலாம். கண்டிப்பாக கிட்டத்தட்ட இது பார்க்க நம்ம வணக்கம் சொல்ற மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு இல்ல சார்? சோ பெரியவங்க வணக்கம்ங்கிறதும் ஆல்மோஸ்ட் ஒரு முத்ரா தான். இந்த 2 உள்ளங்கையை சேர்த்து பாருங்களேன், மனசு அமைதியாக இருக்கும். நீங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும், நீங்கள் நார்மலாக உட்காந்துருக்கும் போது நீங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்றத விட்டுருங்க. ஜென்ரலாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது 2 உள்ளங்கை இப்படி சேர்த்து பாருங்களேன், மனசு டக்குன்னு ஒரு அமைதிக்கு போகும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் நல்ல ஒரு அப்படி டக்குன்னு உட்காந்து இப்படி வீட்டில் இப்படி உட்காந்து பாருங்களேன், டக்குன்னு ஒரு அமைதிக்கு போகும் மனசு, ஒரு தெளிவு இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ இந்த 2 கையை சேர்க்கறதே ஒரு பெரிய ஒரு யோகம் தான் சொல்லணும். ஆக்சுவலாக கண்டிப்பாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் அற்புதமான விஷயங்கள் ஒளிந்து கிடக்குன்னு சொல்லலாம் இல்லையா? யாரை பார்த்தாலும் வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம தான் கொஞ்சம் அதை மறந்து போயிட்டோம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் தமயந்தி பேசுறேங்க, செங்கல்பட்டுல இருந்து. தமயந்தி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணும் மேடம். அவங்க பெயர்?
பேர் வந்து ரோஷினி, என் ரோஷினி. டேட் ஆஃப் பர்த் 28 மாதம் 11 1997. 1997. ஓகேம்மா. பிறந்த நேரம் என்ன? 4 விடியற்காலை 4:02. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? சுவாதி நட்சத்திரம், ராசி துலா ராசி. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? அவங்களுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் இதுவா இருக்கு மேடம். அவங்க வந்து ஹோமியோபதி மெடிசன் செகண்ட் இயர் படிக்கிறாங்க. ஓகேங்க. அவங்களுக்கு வந்து கால்சியம் கம்மியா இருக்கு, அதனால எலும்புல எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம். இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாருமா, கேட்கலாம். சுவாதி நட்சத்திரம் துலா ராசி தானம்மா இல்லைங்களா? வணக்கம் ஐயா. சுவாதி நட்சத்திரம் துலா ராசி. சரிம்மா. இதுக்கு வந்து அணியக்கூடிய ரத்னம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாம்மா லெபோபரைட்னு ஒரு ரத்னம் இருக்குமா. லெபோபரைட், அகேட்டு, ஜேடு, எமித்திஸ்ட், இந்த 4 ரத்னங்கள் அணியறதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லக்கூடிய நோய்கள், அந்த எலும்பு சம்பந்தமான நோய்கள் வந்து கண்டிப்பாக மறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. அப்புறம் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இவங்களுடைய ஜாதகப்படி பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்குமா. இந்த 6ஆம் இடத்துல வந்து சனி இருக்கும்பொழுது வந்து கண்டிப்பாக வந்து எலும்பு சம்மந்தமான நோய்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவே வாழ்க்கை ஃபுல்லாக தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து ஒன்றும் பெரிய கெடுதல் கிடையாதுமா. ஏன்னா புதன் தசை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து புதன் சாரம் பெற்ற குரு தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து 2018 ஜனவரி வரையிலுமே வந்து டைம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. நீங்கள் வந்து வணங்கக்கூடிய தெய்வம் வந்து குரு பகவானை வியாழக்கிழமை இரவு நேரத்தில் 7லேருந்து 8 மணிக்குள்ளே போய்ட்டு குருவுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் செவ்வாய்க்கிழமை இரவு 7லேருந்து 8 மணிக்குள்ளே வந்து முருகனுக்கு தொடர்ந்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கம்மா. நல்ல மாற்றங்கள் உருவாகும். வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் சேலத்துல ராஜ்கண்ணன் பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மேடம் எனக்கு உங்க டேட் ஆஃப் பர்த் 2/10/1983. பிறந்த நேரம் நைட் 2. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கடகராசி 10 நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? முன்னேற்றத்துக்கு வாழ்த்து. ஒரே மாதிரியே. ஓகே சார், இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? ஒரே மாதிரி இருக்கு லைஃப். அதாவது முன்னேற்றமே இல்லைங்க சார். தறி ஓட்டிட்டு இருக்கிறேன். ஒரே மாதிரியே. தறி ஓட்டுறீங்களா? ஆமாங்க சார். எந்த ஊர்ல இருக்கீங்க? சேலம் சார். சேலம். உங்க 2/10/1983 நைட் என்ன? 2:30 மணி. 2:30 மணினா காலையில் 2:30 மணிங்களா? விடிகாலத்தில். விடிகால 2:30 மணிங்களா? சரி. உங்களுடைய ப்ராப்ளம் என்ன ஒரே மாதிரி போயிட்டுருக்கு அப்படியே? ஆமாங்க சார். சரி, மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? நீங்கள் ஆயில்ய நட்சத்திரமா? இல்லை சார், பூசம். பூசம் அப்படின்னா நீங்கள் வந்து 3ஆம் தேதி காலையில் பிறந்திருக்கீங்க. 3ஆம் தேதி? ஆமாம், 3ஆம் தேதி தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. 2ஆம் தேதி காலையிலன்னு சொல்ல முடியாது. நீங்கள் 3ஆம் தேதி நைட் பிறந்திருக்கீங்க. சரி, ஓகே. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகிறதுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு நேரத்துலையும் 6லேருந்து 7 மணிக்குள்ளே வந்து விடாமல் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க. அது இல்லாமல் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு 7லேருந்து 8 மணிக்குள்ளே முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நீங்கள் அணியக்கூடிய ரத்னம் வந்து மரகத பச்சை மற்றும் மாணிக்கம். இதை போடுறதுனால வாழ்க்கையில் ஒரே மாதிரி போகாமல் நல்ல ஒரு மாற்றங்கள் உருவாகும். வாழ்த்துக்கங்க. அழைப்பிற்கு நன்றி சார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கை நிறைய பணம் வரும் சார், ஆனால் வந்த பணம் எங்கே போச்சுன்னு தெரியாத மாதிரி ஓடியே போயிடும் இல்லையா? வர பணம் வீட்டில் தங்குவதற்கான ரத்தினம் ஏதாவது இருக்கா? இருக்குமா, கண்டிப்பாக. நல்லா வந்து ஒரு அருமையான விஷயம் என்னென்னா, அந்த பணம் எங்கே வைக்கிறோமோ வீட்டில் அந்த பணத்தோடு வந்துட்டு நம்ம வந்து எமித்திஸ்ட்னு ஒரு ஸ்டோன் இருக்குது, கார்னட்னு ஒரு ஸ்டோன் இருக்குது. இந்த 2 ஸ்டோனையும் அந்த பணங்களோட வச்சிட்டோம்னா கண்டிப்பாக அந்த பணங்கள் வந்து ஜாஸ்தி செலவாகாமல் அவங்களுக்கு மேலே மேலே விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குமா. அதாவது இப்போ இன்றைக்கி வந்து நம்ம அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. எல்லாத்தையும் அக்கௌண்ட்டில் கொண்டு வாங்க, எல்லாமே பணம் இருக்கணும். அப்புறம் கொஞ்சமாவது வீட்டில் பணம் வச்சுக்காம நம்மளுக்கு இருக்க முடியாது. ஏதோ ஒரு வச்சிருப்போம் கையில். கண்டிப்பாக எமர்ஜென்சினா கூட தேவைப்படும் இல்லைங்களா? அந்த பணங்கள் வைக்கிறதுக்கு. அப்படி இல்லைனாலும் இப்போ சிலருக்குலாம் நான் சில அட்வைஸ் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய பாஸ்புக்கு, அந்த பேங்கோடைய அக்கௌண்ட் நம்பரு, இதை வந்து ஒரு ஒரு பேக்கில் போட்டு அந்த பேக்கோட வந்து இந்த கார்னட் எமித்திஸ்ட் 2 ஸ்டோனையும் போட்டு வைங்க. கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பணம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அட்வைஸும் கொடுக்குறோம். ஆக்சுவலாக உண்மையாகவே நடந்துக்கிட்டும் இருக்குது இப்போ நடைமுறையில் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் நமஸ்காரம் மேடம். நமஸ்காரம் சார். யார் பேசுறீங்க? திண்டுக்கல் மாவட்டம் கீரனூர் நல்லசாமின்னு சொல்லிட்டு பேசுறேங்க. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க?
எங்க பையன் 2 பையனுங்க, மூத்த பையனுக்காக. ஓகே, அவருடைய பெயர்? KN காமேஷ் ராஜன். டேட் ஆஃப் பர்த்? 26/5/1981. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் மாலை 6:30. ஓகே ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? சதய கும்பராசி, சதய நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேட்கணும்? என்ன சார் கேட்கணும் அவருக்காக? அவருக்கு வயசு 36 மேல ஆகுதுங்க, இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. ஓகே சார், கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். சரிங்க சார். என்ன பரிகாரம் பண்ணீங்க நீங்க கல்யாணத்துக்காக? கல்யாணத்துக்கு நான் ஏற்கனவே ஒரு வாழைமரம் எல்லாம் வச்சு கொடுமுடியில போயிட்டு ஒரு இது பண்ணணுங்க. சரிங்க. வாழை மரம் வந்து வெட்டுறதுங்கிறது வந்துங்க, வெட்டின மரத்தையே திரும்ப வெட்டுறதெல்லாம் வந்து பரிகாரம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக அது இன்றைக்கும் நம்ம ஊரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாழை மரத்தை வெட்டுறது, வாழை மரம் வந்து தாரதோஷத்துக்காக பண்ணுறது. அப்படி பண்ணுறதா இருந்தாலும் கூட அது வந்து ஒரு மரத்தை வளர்த்து அந்த மரம் வடக்கூடிய வகையில் வந்துட்டு அதுக்கு வந்து குளத்தளிச்சுன்னா அது வந்து வெட்டுவாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் தவிர வேறு என்ன பரிகாரம் பண்ணீங்க? ராமேஸ்வரம் போயிட்டு பித்ருதோஷம் மூதாதையர்களுக்கெல்லாம் இது கொடுத்துங்க. சரிங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் வந்து எல்லாமே தவற பண்ணியிருக்கீங்க. பரவாயில்ல, உங்களை நான் குற்றம் சொல்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. நீங்கள் இப்போ என்ன செய்யுங்கன்னா, சிம்பிளாக சொல்லப்போனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து இரவு நேரத்தில் 7லேருந்து 8 மணிக்குள்ளே துர்க்கைக்கு வந்து புது மண்ணாகல் விளக்கு நல்லெண்ணெய் விட்டு முதல் வாரம் 1 விளக்கு, 2வது வாரம் 2 விளக்கு, 3வது வாரம் 3 விளக்குன்னு சொல்லி 16வது 16 விளக்கு ஏற்றுங்க. அது மாதிரி ஏற்றும் போது கண்டிப்பாக திருமண தடை முழுமையாக விலகும். செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்தில் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் 7லேருந்து 8 மணிக்குள்ளே. அந்த 7லேருந்து 8ங்கிறது ரொம்ப டைமிங் ரொம்ப முக்கியங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் வந்து இவருடைய ஜாதகத்தில் திருமண தடை வந்து முழுமையாக இருக்குங்க. ஸோ இது இல்லாமல் யார்ட்டையா ஒருத்தர் ஜாதகத்தை காமிச்சு சில பரிகாரங்கள் இருக்குங்க. ஜாதக எந்திர பிரயோகம் ஜலவாச முறைன்னு ஒரு பரிகாரம் இருக்குது. அதை பண்ணுறதுனால உடனடியாக ஒரு 2-3 மாதத்துக்குள்ள திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி ஒரு முயற்சிகள் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்ச பரிகாரங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு குற்றம் சொல்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. தவறான பரிகாரங்கள், தவறான விஷயங்கள், அதனால் வந்து ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதனால் அதை விட்டுட்டு இதை பண்ணி பாருங்கள். துர்க்கைக்கு விளக்கேற்றி பாருங்கள், கண்டிப்பாக திருமணம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வாழ்த்துக்கங்க. அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. குறிப்பாக யோக முத்திரை வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு பூந்தோட்டம் போன்றது. அதுல வந்து ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா வாழலாம். குறிப்பாக நோய் நொடிகள் அண்டாமல் வாழக்கூடிய ஒரு வழிமுறை தான் இந்த முத்திரை இல்லையா? அதை குறித்த தகவலும் சொன்னீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து மற்றும் ராசிகள் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.